ஹாய் செலப்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நான் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சும்மா பேசலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன். பாப்பாவுக்கு வந்து தடுப்பூசி போட்டாச்சா, எத்தனை ஊசி போட்டிருக்கீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான். அது ஒரே ஒரு ஆள் தான் கமெண்ட் பண்ணாங்க. அதையும் ஒரு வீடியோவை போட்டுடலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வந்தாச்சு செலப்டீஸ். இப்போ வந்து பாப்பா தூங்கிட்டு இருந்தா. சரி, நம்ம கிளம்பி லைவ் போடுவோமே அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் கிளம்பவே செஞ்சேன். தலையெல்லாம் சீவினேன். தலையை தான் சீவி முடிச்சிருக்கேன். பாப்பா எந்திரிச்சிட்டா. அவள் தூங்கி ஒரு 1/4 மணி நேரம் கூட இருக்காது. சரி, இந்த நேரம் தூங்குறா, நல்லா தூங்குவா அப்படின்னு நினச்சே கடைசி எந்திரிச்சிட்டாங்க மேடம். சரி, நீங்கள் லைவ் எடுக்க அப்படின்ட்டு அப்படியே நம்ம வீடியோவை எடுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்றத இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த மதுரையில் தான் வித்தியாசமான வண்டிகள்லாம் நான் பார்க்குறேன். பெரிய பெரிய லாரி, நிறையா டிஃப்ரெண்ட்டாக போய்கிட்டு இருக்கு வண்டியெல்லாம். நான் உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். வித்தியாசமான வண்டிகளெல்லாம் வரும் இங்கிட்டு. அந்த முன்னாடி ஓடிடுச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா வண்டியெல்லாம். ஆனால் அது வந்து போயிடுச்சு. போனதுக்கப்புறம் தான் வீடியோவே எடுக்க ஆரம்பிச்சே பாருங்கள். ஓகேவா, அட்டாச் பண்ணுறேன். இப்போ வந்து தடுப்பூசி போட்டாச்சா என்னன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் என்னென்னத்தையும் பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள். சரி, வாங்க நம்மளுடைய டாப்பிக்கை வந்து ஆரம்பிச்சிடலாம். பாப்பாவுக்கு வந்து தடுப்பூசி வந்து போட்டாச்சு. 2வது தடுப்பூசி வந்து போடலை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாப்பாவுக்கு வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி தான் 2வது தடுப்பூசி போடுறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. மார்ச் 27லேருந்து பாப்பாவுக்கு வந்து தடுமோ, இருமல், அப்புறம் மூக்கிலேருந்து தண்ணியாக விழுகிறது, அதுக்கப்புறம் சளி பிடிச்சிருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு பாப்பாவுக்கு. ஆனால் அப்போ இருந்தே நான் டானிக்கெல்லாம் ஊற்றிட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. கத்துறா கேட்குதா? நார்மல் ஆயிடுச்சு. சரி, சளி தான் இல்லை அப்படின்ட்டு நான் தடுப்பூசி போடுறதுக்கு வந்து கேட்டேன். எங்கள் ஏரியா நர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் டாக்டர் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டாக்டர்கிட்ட போய் கேட்டதுக்கு வந்து வச்சு பார்த்தாங்க. அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கருன்னு சவுண்டு கேட்குது, சளி இருக்குதுன்னு நினைக்கேன் அப்படின்ட்டாங்க. அதுக்கான டானிக்கை நான் கொடுக்குறேன். ஊற்றிட்டு ஒரு 3 நாள் கழித்து வந்து பார்த்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணி கூட போடுங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்த சரி, அவளுக்கு இந்த டானிக் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. எந்த சளி இல்லை, இருமல் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ நேற்றுருந்து பார்த்தீங்க அப்படின்னா இருமல் இருக்குது. நேற்றுருந்து அப்பப்போ, ரொம்ப இல்லை, அப்பப்போ வந்து இருமிக்கிட்டே இருக்காங்க பாப்பா. அதுக்கப்புறம் லைட்டாக அந்த ஒரு மாதிரி கருன்னு சவுண்டு கேட்குது. ஆல்ரெடி பாப்பாவுக்கு பிறந்ததுலேருந்தே சவுண்டு கேட்குது. அது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்கி குடிச்சிட்டாளா அப்படின்னு நிறைய பேர் பெரியவங்க கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் இதுக்காக தான் அந்த இது கருன்னு சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு. நானும் அம்மாவும் என்ன நினச்சோம் அப்படின்னா, பாப்பாவுக்கு வந்து சளி பிடிச்சிருச்சு அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அதுவும் பாப்பாவுக்கு ஓவர் முடி வேறு, அதனால சளி பிடிச்சிருச்சோ என்னமோ நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அது வந்து சளி கிடையாதான். அக்கி குடித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குமா குழந்தைங்களுக்கு. அது ஒரு சில பேர்த்துக்கு 1 வயசு வரைக்கும் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கா. பாப்பா சவுண்டு கேட்குதா என்னன்னு தெரில வீடியோவில். ஆனால் கத்திக்கிட்டு இருக்காங்க மேடம். போய் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு போய் தூக்கிட்டு வரணும் பாப்பாவை. அவ்வளோதான் சில பீஸ். இருந்தது தடுப்பூசி போட்டாச்சா என்னென்னு கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ. கேட்டவங்களுக்கும் சரி, கேட்காதவங்களுக்கும் சரி இந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது யூஸ்ஃபுல்லாக வீடியோ போட வேண்டியதுதானே அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில பேர்த்துக்கு ஒரு கேட்டகரி வச்சுருப்பாங்க யூடியூப் சேனலில். நான் வந்து என்ன கேட்டகரியில் இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய லைஃப் ஸ்டைல் வீடியோ தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னைய போயிட்டு இந்த உலகத்தை பற்றி பேசுங்க, குக்கிங்கை போடுங்க, இந்த மாதிரிலாம் போட சொன்னீங்க அப்படின்னா எனக்கு அந்தளவுக்குலாம் வராது. குக்கிங்கும் நம்மளுக்கு ரொம்ப ப்ரில்லியன்ட்லாம் கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்ச சாம்பார், ரசம், பட்டாணி, சுண்டல் இந்த மாதிரி தான் வைக்க தெரியும். டிஃப்ரெண்ட்டாலாம் வைக்க தெரியாது. குக்கிங் வீடியோ போடுறவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், அதனால் போடுவாங்க. அப்புறம் வந்து இந்த வேர்ல்டை பற்றி பேசுகிறவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சனால பேசுவாங்க. ஒரு சில பேர் ஸ்போர்ட்ஸ் தெரிஞ்சவங்க ஸ்போர்ட்ஸை பற்றி பேசுவாங்க. நம்மளுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் வீடியோ தான். நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். அவ்வளோதான். சரி, ஓகே. நம்ம பாப்பா வந்து அழுதுட்டுருக்காங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே சில ப்ளீஸ் பாய். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.